வணக்கம். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால அது போட முடியல கண்டினியூஸாக. ஸோ இருந்தாலும் அதை வந்து ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ எங்கள் பிராண்டுக்கு ஒரு பவுச் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பவுச் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன டீட்டெயிலாக நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பவுச்சோட டைமென்ஷன். பவுச்சோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 11 இன்ச்சு. நான் வந்து சென்டிமீட்டரில் சொல்லலை, இன்ச்சில் சொல்கிறேன். அதே போல் அகலம் வந்து 7.5 இன்ச்சு. ஸோ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாண்டர்டு. ஸோ நீங்கள் பொதுவாகவே இந்தமாதிரி பவுச் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிசைனரே நிறையா கொடுப்பாங்க உங்களுக்கு சாம்பிள்ஸு. ஸோ உங்களுக்கு என்ன சாம்பிள் வந்து ஃபீஸிபிளாக இருக்குன்றதை பார்த்துங்க. ஸோ அதேமாரி சீலிங்க்கு மேலே ஒரு 2 இன்ச் வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீல் பண்ணால் இந்த பவுச்சை வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு, கேரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவுச் வந்து என்ன மைக்ரான், 100 மைக்ரான். இதுதான் உங்களோட பிரிண்டர்கிட்ட கேட்டுங்க, ஃபுட் கிரேடுக்குள்ள ப்ராடக்ட் அதை காமிங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே சஜஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 7 கிராம்ஸ் வரும். 7 கிராம்ஸ், அதாவது ஒரு கேஜிக்கு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்க 140லேருந்து 160 பவுச் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கவுண்ட்டு. டோட்டலாக ஒரு கேஜ் எவ்வளோன்னு அடிப்பாங்கன்னா 250லேருந்து 280. அது வந்து அந்த பிரிண்டரை பொறுத்து மாறும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக அடிச்சிங்கனாக்கா ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் அடித்தது வந்து ஒரு 80 to 90 கேஜி தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 கேஜி நாங்கள் பிளான் பண்ணோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்டுங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகும், டோட்டலாக எவ்வளோ பவுச் காஸ்ட் ஆகும், பிளாக் காஸ்ட் ஆகும், இந்த பிரிண்டிங் என்ன தனி காஸ்ட் பண்ணுவாங்களான்றதை ஃபஸ்ட்டு கிளியராக கேட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு. இப்போ பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று ப்ளூ. இதுக்கு வந்து நிறைய பிரிண்டிங் சொல்லுவாங்க. சிலிண்டர் பிரிண்டிங்கு, பிளாக் பிரிண்டிங்கு, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சிலிண்டர் பிரிண்டிங்லாம் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட். ஒரு சிலிண்டர் வந்து 9,000 சம்திங் அந்தமாரி சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து பிளாக் மூலமாக எப்படின்னா ஆஃப்செட் பிரிண்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2 கலருக்கு 2 பிளாக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரண்ட்டில் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 டிசைன், அதாவது ப்ளூ, ஆரஞ்சு. இதுக்கு வந்து 2 பிளாக் நம்ம போடணும். அதேபோல் பேக் சைட்லேயும் நம்ம 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு 2 பிளாக் போடணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு ஒட்டு மொத்தமாக 4 பிளாக் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் ஃப்ரண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை டபுள் கலர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அது ஃபீஸிபிள்ன்றதை பார்த்துங்க. நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லோகோ, குவான்டிட்டி, என்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம், வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து நம்மளோட தோசை செய்கிறது எப்படி, இட்லி செய்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு தேவைன்றதை முதல்ல டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல டிசைனுக்குள்ளார போங்க. ஸோ இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000லேருந்து 1200 வரைக்கும் வரும் ஒரு பிளாக்கோட காஸ்ட். இப்போ 4 பிளாக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 4500 ப்ளஸ் ஆர் மைனஸ். இது எல்லாமே வந்து அந்த பவுச் மேனுஃபேக்சரர் பொறுத்து மாறும். சரிங்களா? அதே போல் காமனாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பவுச் செய்யும்போது நீங்கள் வந்து வெர்டிக்கலாக அதை ப்ளேஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ண போகிறீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. இப்போ வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பவுச்சை நீங்கள் வந்து இட்லி தோசை மாவு ஊற்றி அதை பேக் பண்ணி வச்சிங்கன்னா, வெர்டிக்கலாக வச்சிங்கன்னா அப்படி நிற்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து ஹரிசாண்டலாக இது யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மாவு வந்து கீழே அமுங்கி இருக்குமே தவிர ஒரு பார்வையாக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும் ப்ராடக்ட்டுக்கு. ரெண்டாவது வந்து கலர் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கணும். ஒரு சில பேர் மங்களா அந்தமாரி கலர் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்காது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2-3 தடவைக்கு மற்ற பிராண்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய பிராண்டெல்லாம் கலர் காம்பினேஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ வெளியிலேருந்து அந்த கவரை பார்த்தோன்னே இந்த கலர் வந்து இந்த ப்ராடக்டோடது அப்படின்றத உங்களுக்கு புரியணும். ரெண்டாவது வந்து பேட்டர்ன் வந்து நான் பொதுவான பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நெட் குவான்டிட்டின்றதை நான் பிரிண்ட் பண்ணல. அதில் வந்து நான் பிளாங்காக தான் விட்டுருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னாக்க இந்த பவுச், இந்த பிளாக் வந்து நான் எவ்வளோ சைஸ்க்கு பெருசு பண்ணாலும்
நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணி என்னால் வெவ்வேறு பேட்டர்னில் வந்து என்னால் பண்ண முடியும், வெவ்வேறு சைஸில் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நெட் குவான்டிட்டினா வந்து நான் பிளாங்காக விட்டுருக்கேன். அதில் வந்து நாங்கள் சும்மா மார்க்கராக யூஸ் பண்ணிக்குவோம். அதே போல் பேக் சைடும் சேம் சைஸு. ஸோ வந்து அந்த பிளாக்கை வந்து எந்த மாதிரியான டைமென்ஷனில் உள்ள பவுச்சிலையும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதுதான் காமனாக நாங்கள் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, ஏதாச்சும் நான் ஒரு பாயிண்ட் விட்டுருந்தேன்னாக்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கன்க்ளூட் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா இது வந்து கடைசி நேரத்தில் வீடியோ போடாமலே இருக்கக்கூடாது நம்ம சேனலில் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் நான் விட்டுருக்கலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸு, இந்த பாயிண்ட் இது எப்படி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாக்க அதை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். இது டோட்டல் காஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது வந்து ஒரு 250 ரூபா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 100 கேஜி மினிமம் 100 கேஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் பிரிண்டரை பொறுத்து மாறும். 100 கேஜி நீங்கள் பண்ணுறீங்கன்னா 25,000, பிளாக் காஸ்ட்டு வந்து ஒரு 4,000, அரவுண்ட் வந்து 30,000 இந்த பவுச் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வர்றதுக்கு ஆகிடும். இது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுச்சோட காஸ்ட் உங்களுக்கு 1 ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் 30 ரூபா நீங்கள் ப்ராடக்ட் காஸ்ட்டை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாக்க அதில் 2 ரூபா வந்து இந்த பவுச்சுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுச் போகலாமான்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.